பசுமையால் குளிரும் ஒரு மழைக்காடு இருந்தது. பெரிய மரங்களும் குளிர்ந்த நீரோடைகளும் இசை போல பாடும் பறவைகளும் அந்த காட்டின் சிறப்புகள். அந்த காட்டில் ஒரு சின்ன புலிக்குட்டி வாழ்ந்தது. அதன் பெயர் வரன். வரன் தினமும் பசுமையான புல்வெளியில் விளையாடி காற்றோடு ஓடி மகிழ்ந்தான். சின்ன வயதானாலும் அவன் மனதில் எப்போதும் ஒரு பெரிய கனவு இருந்தது. ஏதாவது சிறப்பு செய்தி செய்யணும். ஒரு நாள் அந்த வாய்ப்பு வந்தது. அன்று காலையில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த வரன் திடீரென்று ஒரு பெரிய மரத்தின் அடியில் இடறி விழுந்தான். ஆனால் அது ஒரு சாதாரண மரம் அல்ல. அது ஒரு மந்திர மரம். மண்ணின் அடியில் நாற்காலமாக நின்று நூற்றாண்டுகளாக காட்டை பாதுகாக்கும் மரம். மந்திர மரத்தின் அடியில் ஒரு பொலிவான பாறைக்கல் இருந்தது. அதுதான் காடின் இதயம் என்று அழைக்கப்படும் மாயக்கல். அந்த கல்லின் ஒளி இப்போது மங்கியிருந்தது. காடு வாடியிருந்தது. பறவைகள் பாடாமல் போயிருந்தன. விலங்குகள் சோர்வாக நடந்தன. ஏனென்றால் அந்த கல்லின் சக்தி குறைந்துவிட்டது. அதை மீண்டும் ஒளியூட்ட ஒரே வழி அந்த கல்லை திரும்ப கொண்டு வர வேண்டும். அந்த கல் இப்போது ஒரு ஆழமான குகையில் இருக்கிறது. ஒரு பழமையான மாயா பாம்பின் பாதுகாப்பில். வரன் பயந்தாலும் தைரியமாக ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தான் காட்டை பாதுகாக்கப் போவதாக. அதற்கு அவன் ஒருவனாக போகவில்லை. அவனுடன் காட்டின் மற்ற விலங்குகள் கூட வந்தன. ஒரு புத்திசாலி குரங்கு, ஒரு மெதுவான ஆமை, மேலும் பல தன்னலமில்லாத தோழர்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் கடந்து சென்ற பாதையில் பல சோதனைகள் இருந்தன. ஒரு பகுதி வெப்பத்தால் சூடாக இருந்தது. மற்றொன்று இருண்ட சுரங்கம் போல் இருந்தது. ஆனால் தோழமை, பொறுமை மற்றும் தைரியத்தால் அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து சென்றார்கள். அவர்கள் சென்ற பின் மாயா பாம்பின் குகையை அடைந்தனர். அந்த இடம் மொத்தமும் இருட்டு. காற்றும் நின்று போனது போல. ஆனால் வரனின் உள்ளத்தில் ஒளி இருந்தது. அந்த ஒளிதான் உண்மையான சக்தி. அந்த நேரத்தில் வரனின் மனதை நம்பிக்கையும் அதன் நண்பர்களின் உதவியும் அழகாக இணைந்து மாயா பாம்பின் சக்திக்கு எதிராக ஒரு விளக்கை ஏற்றின. அதுதான் உண்மையான தைரியம். அந்த ஒளி காடின் இதயம் கல்லை மீண்டும் உயிர்த்தழிக்கச் செய்தது. அந்த கல் மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. காட்டில் மீண்டும் பறவைகள் பாடின. மரங்கள் காற்றோடு நடனமாடின. விலங்குகள் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக வாழத் தொடங்கின. வரன், அந்த சின்ன புலி குட்டி, ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான். சின்னவனாக இருந்தாலும் அவன் செய்த செயல் காட்டுக்கே உயிரளித்தது. நாம் சின்னதாக இருந்தாலும் பெரிய நல்லதை செய்யலாம். இயற்கையை நேசிக்கவும் பாதுகாக்கவும் நாம் எல்லோரும் பொறுப்பு உடையவர்கள். நம்மால் முடியும், நாம் முயற்சி செய்தால். இது போன்ற கதையை கேட்க யுவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.